மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சுமூகமாக அமையும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் கூட மறையும். சில சுப நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தால் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் பெருகும். அதனால் ரொம்ப ஒரு முன்னேற்றமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழலும் மனதுக்கு இனிய நிகழ்வுகளும் நடக்கும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இன்றி தீர்மானத்தோடு எடுக்க வேண்டும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களிலுமே வெற்றி வாய்ப்புகள் பெருகும். நல்ல பெயர் பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான தினம்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதோடு இல்லாமல் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கு கூட அந்த ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவங்கள், ஒரு சந்தோஷங்கள், சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. நீங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு லாபகரமாக நல்லபடியாக நீங்கள் நினச்சபடி அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு அனுகூலமான காலகட்டம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மறைந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் ஒரு தனித்துவம் பளிச்சிடும் வகையில் அமையும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். அது நீங்கள் அவசரமான ஒரு செயல்பாட்டினால் வருவது. நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்படி தொழில் சம்பந்தப்பட்டதாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிரயாணங்களால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். சில நேரங்களில் சில முக்கியமான ஒரு செய்திகளை எதிர்பார்த்து இருக்கின்றீங்கன்னா அந்த செய்திகள் வந்து சேரும் நல்லபடியாக, மனதுக்கு நிறைவாக. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். வம்பை விலைக்கு வாங்காமல் இருக்கணும், அது ரொம்ப அவசியம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல மாற்றங்களை தந்து வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் முதல்ல தடைகள் ஏற்படும். மனம் தளராமல் செயல்படுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில அபிப்பிராய பேதங்கள்லாம் மாறுறது. உங்களுடைய பேச்சு திறமையால் சில நல்ல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றும். நிதானமாக செயல்பட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். ஒரு பர்ஃபெக்ஷன் வாங்கலாம், அந்த பர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் அவசரப்படுவதால் சில முக்கிய விஷயங்களை மறந்துடலாம். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு
சிறப்பான தினமாகத்தான் அமையும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வேகம் தெரியும், சில புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப வெற்றிகரமாக முடிப்பீர்கள். தொழிலில் விரிவாக்கத்துக்கான ஒரு பணியில் ஈடுபட்டால் அதை ரொம்ப சிறப்பான முறையில் செயலாற்றி முடிப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தனம் வரக்கூடிய ஒரு அனுகூலம் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுங்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்படும், தவிர்க்க முடியாத செலவுகளாக அமையும். சில நேரங்களில் அது ஒரு லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ்பாங்க, அதாவது அன்றாட தேவைகள், அத்தியாவசிய தேவைகளுக்கல்ல, ஒரு ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சில சமாச்சாரங்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த ஆடம்பரம் கூட அத்தியாவசியமாயிடும். அது அந்த நிலையை பொறுத்தது. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நிலை, தவிர்க்க முடியாத சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினம். ஹஸ்த நட்சத்திரங்களுக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும், நல்ல முன்னேற்றத்தை தரலாம், சிறப்பான தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நண்பர்களுடைய உதவி என்பது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். மனதில் உள்ள குழப்பங்கள் மறையும், உங்கள் செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக விளங்கும். ஆனால் பெரிய அளவுக்கு புகழ் பெறுவீர்கள். இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது விளங்குகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே முதல்ல ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு உங்களுடைய அந்த ஒரு தனித்திறமையினால் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. அப்படி சிறப்பான செயல்பாட்டினால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம், முன்னேற்றமான காலகட்டமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபங்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில மாற்றங்களை தரக்கூடிய தினம். சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வழி தெரியக்கூடிய தினமாக அமைவதால் தெய்வ அனுகூலம் மிக்க தினம் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். பிள்ளையாரை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபமும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலும் நிலவும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் வரும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். நீங்கள் எண்ணிய எண்ணங்களை திறமையான முறையில் சாதித்து கொள்ள முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குவதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பின்னடைவும் தாமதங்களும் ஏற்படுவது சகஜம்.
அதனால் மன உறுதியை இழக்காமல் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரியான தெளிவான சிந்தனையோடு செயல்படும் பொழுது தடைகள் ஏற்பட்டாலும் அதை மீறி வெற்றி பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவுகள் உண்டு. இருந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும், தடைகள் இருக்கும், இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாகவே தான் இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு சில பழிகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம். சில சுப நிகழ்வுகளும் சுப நிகழ்ச்சிகளும் முடிவு செய்யக்கூடிய ஒரு தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெளியிலேருந்து சில பிரச்சனைகள் வரலாம். நமக்கு வேண்டாதவர்களுடைய கை சற்று ஓங்குவதற்கான ஒரு வழிமுறைகள் தென்படுகின்றன. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் தகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மையே மீறி சில தவறுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள் நிறைந்த தினமாகத்தான் இது அமைவதால் நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும்.